அவ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் வருவா வீட்டுக்கு. இல்லம்மா இப்ப அனுப்ப மாட்டோம். சாரி, அவ மன ரீதியா உடல் ரீதியா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா. அதாவது நான் தண்ணி அடிச்சாதான் அவளுக்கு. இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா, நீங்க அப்ப கூட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. அது எந்த பிரச்சனையா தான் நான் பாத்துக்கிறேன். சாரி, அப்படி எல்லாம் விட முடியாது. அம்மா அவ சொல்லறதுல உண்மை இருக்கா இல்லையா தெரியாம நான் அனுப்ப மாட்டேன். நீ இங்க ஹோம்ல போய் இருமா, கொஞ்சம் பாத்துக்கோ, மனசு தெளிவாகட்டும், நீ கவுன்சிலிங் எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் தெளிவானதுக்கு அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் பார்க்கலாம். உங்க அம்மா நம்பர் இருக்கா? பேக்ல இருக்கும். அம்மா நம்பர் இருக்கா? நான் கொஞ்சம் கூப்பிடுங்களேன். அவங்க பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க? அதுதான் என்னைய அவங்களை வச்சு சம்மந்த பத்தி ஊருக்குள்ள அசிங்கப்படுத்தி. ஏன் அப்படி பேசுறா? இந்த பெட்டு இருக்குல்ல, பெட்டை தூக்கி போட வந்தேன். அத்தான் நீங்க போங்க, நான் ஒரு ஆள் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இவங்க என்ன பண்ணாங்க, ஐயோ டிவி உழுவ போகுதுன்னு. அத்தான் நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை தள்ளினேன். போய் மேடம் தள்ளனே அம்மா இது பண்ணிட்டான் அப்படின்ட்டேன். அதனால அவங்க அண்ணன் நான் சொல்லிட்டான், இருக்கிறவே இருந்துக்க, நான் எப்ப காலி போன சொன்னா வீட்டை காலி பண்ணிக்க. அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சா? அவன் கல்யாணம் ஆகி அவன் வேற ஹவுசிங் போர்டு இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேடம், அந்த வார்த்தை சொல்லிட்டே இருப்பாங்க மேடம் என்கிட்ட. உங்க முன்னாடி உட்கார்றது கூட எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏமா நல்ல கட்டை எடுத்துட்டு வாங்களேன், பிடிச்சனால போடணும். பெரியவங்க வயசுல வயசு தெரியாம வித்தியாசம் தெரியாம பேசுறது கூச்சமா இருக்கு எனக்கு உங்க முன்னாடி உட்கார்றது. கூச்சமா இருக்கா? நானும் பிள்ளைங்கள வளர்த்த வந்தாம வரோம். அதுதான் இப்படி சொல்றவங்க பொண்டாட்டி. இந்த மாதிரி வார்த்தையா பேசுறதா மாமியாரா? மாமியாவ என்ன பேசினாங்க? அதான் சொல்றாளே, அவ எங்க அம்மா பேசப்ப நான் பேசுவேன். நான் அவங்க அம்மாவை சொல்ல மாட்டேன் மேடம். அவங்க சொல்ல ரெக்கார்ட் எடுத்துக்காட்டவா? ரெக்கார்ட் எடுத்துக்காட்டவா? காட்டு. அவங்க பேசணும்னே தான் மேடம் நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க திட்டும் போது நான் கொம்முன்னு இருக்கலாமா மேடம்? நான் சொல்றேன்ல, காலில் விழுந்துட்டேன். சரி வா, விழ வேண்டாம், அவளை அடிச்சு பல்லையே உடைக்க வேண்டாம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? எழுதி கொடுத்து நான் போறேன். இப்போ சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்டோட ஷெல்டர்ஸ் இருக்கு இங்க. நீ ஒரு வாரமோ 10 நாளோ அங்க போய் ரெஸ்ட் எடுக்கலாம். பசங்களை கூட்டிட்டு போய் அவங்க உனக்கு தேவையான கவுன்சிலிங்கும் கொடுப்பாங்க. தாயும் பிள்ளையும் ஒன்னா இருக்கிற மாதிரியான 1-2 ஷெல்டர்ஸ் இருக்கும், அங்க பொக்கியோ. அதுக்கப்புறம் மனசு தெளிவானதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம்